ஓகே, இன்னைக்கு வெளிப்படுத்தல் விசேஷம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 14ஆம் அதிகாரம். தலைப்பு என்னன்னா, வெள்ளை அங்கி தரித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் நிற்கிறாங்க. இவங்க யார், இவங்க எங்கே இருந்து வந்தவர்கள் என்கிற தலைப்பில் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் இவைகளிலிருந்தும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்தும் நம்ம இதை இன்னைக்கு தியானிப்போம். வாசிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாததாய் இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்றான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளாதிருக்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களுமாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆமேன். இன்னைக்கு நம்ம இந்த 13 வசனங்கள் வாசித்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் இங்கே யோவான் அப்போஸ்தலர் ஒரு காட்சியை பார்க்கிறார், ஒரு தரிசனம்.
இந்த தரிசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறாரு சீயோன் மலையிலே. அவரோடு கூட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளிலே தரிக்கப்பட்டிருக்கிற 1,44,000 பேர் ஒரு இலக்கமாக அங்கே நிற்கிறாங்க. ஒரு நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள், 1,44,000 பீப்புளை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகுது. அங்கே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க. சுரமண்டலக்காரர்கள் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போல ஒரு சத்தம் அங்கே உண்டாகுது. அது மட்டுமல்ல, சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள் இருக்குது, மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் கர்த்தருக்கென்று ஒரு புது பாட்டை பாடுகிறாங்க. அப்புறம் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட அதே மறுபடியும் அந்த இலக்கம் கொடுக்கப்படுகிறது. 1,44,000 பேரே அல்லாமல் ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சங்கீதமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இவர்கள் யார்? தேவனுடைய நாமம் இவர்கள் நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்க. அப்போ நாமம் நெத்தியில் எழுதப்படுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 4 6 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் போய், ஒரு தூதனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஸோ நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நம்ம நடுவில் தியானித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா எசேக்கியேல் தரிசனம் பார்க்குறாரு. அவர் இது வாழ்ந்த காலகட்டம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யூதா கர்த்தரை விட்டு விலகி போன காலகட்டத்தில் இந்த அக்கிரமம் நடந்தது. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுடைய தவறுகளை கண்டித்து அவருடைய மீறுதல்களை அவர்களுக்கு உணர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது அந்த நகரத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கும்போது நடந்த காரியம்தான் இது. என்ன சொல்கிறாரு? நீ நகரமெங்கும் போன்னு சொல்கிறாரு. அங்கே செய்யப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர். அப்போ இவங்க யாருன்னா, இந்த அக்கிரமத்தோடு சம்பந்தப்படாதவங்க. ஒரு கூட்ட மக்கள் விக்கிரக ஆராதனை செய்து விபச்சாரத்திலே போன பொழுது, ஏழை எளியவருடைய நியாயத்தை புரட்டின பொழுது, கர்த்தருடைய வழிகளை அறியாமல் இருந்தப்போ இவங்க பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களாக இருந்தாங்க. அவங்க நெத்தியில் தான் இந்த அடையாளத்தை போட சொல்கிறாரு. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் முதல்ல ஆரம்பிக்குது. எசேக்கியேல் காதுகள் கேட்க கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு சங்கார தூதனை நோக்கி, நீ போய் இப்படி ஒரு சங்காரம் பண்ணு. அதுக்கு முன்பாக ஒரு தூதனிடத்துல சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டக்கூடிய மக்களுடைய அக்கிரமங்களை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற பரிசுத்தவான்கள் அவங்க நெத்தியில் நீ ஒரு முத்திரை போடுங்கிறாரு. அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த முத்திரை போடப்படாதவர்கள், அவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, எல்லோரையும் சங்காரம் பண்ணி தீர்க்கும்படியாக கர்த்தர் உத்தரவு கொடுக்குறாரு. அந்த சங்கார தூதன் போய் சங்காரம் பண்ண தொடங்குகிறான். அவன் சங்காரம் பண்ண ஆரம்பித்த இடம் எதுன்னு பாருங்க, மூப்பர், ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர், தேவனுடைய வீட்டிலிருந்து அங்கிருந்து ஆரம்பிக்குது என்று பார்க்கிறோம். சரி, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியம் பதிவிடப்பட்டிருக்கு. இப்போது வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் ஒரு முத்திரை போடுதல் வருகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 3 to 4 வரை உள்ள வசனங்களை பாருங்கள்.
நாம் தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அப்போது இங்கேயும் ஒரு முத்திரை போடுதல் வருது. முத்திரை போடப்பட்டதற்கு பின்பு ஒரு அழிவு வருது, ஒரு நியாய தீர்ப்பு வருது. இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்படுறாங்க, இவங்க பரிசுத்தவான்கள் என்று பார்க்குறோம். இப்போ இங்கேயும் ஒரு இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, 1,44,000 என்று சொல்லி. இவர்கள் யார் என்பதும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஸ்ரவேல் கோத்திரத்திலையும் ஒரு இலக்கம், ஒரு 12,000 பேர் கொடுக்கப்படுகிறாங்க இல்லைங்களா. ஒரு 12,000 வந்து ஒவ்வொரு கோத்திரத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு இந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில். நான் இங்கே எழுதலை, இந்த வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக 12 கோத்திரங்கள், அப்புறம் 12,000 ஒரு கோத்திரத்துக்கு என்று சொல்லி வரும்போது 1,44,000 பேர் இஸ்ரவேலிலிருந்து வருகிறவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இஸ்ரவேலர்கள் மட்டும்தானா அந்த இதுக்குள்ள பரிசுத்த அந்த தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே போட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 7:9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்போ இஸ்ரவேல் கோத்திரம் மாத்திரமல்ல, புறஜாதியாராகிய மற்றவர்களும், இவர்கள் யாரு என்று சொல்லி பார்த்தா சகல ஜாதிகளிலிருந்து வந்தவங்க, சகல கோத்திரங்களிலிருந்து வந்தவங்க, பீப்புள் குரூப்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தவங்க, இவங்க பல்வேறு பாஷைகளை பேசக்கூடியவங்க, இவங்க எண்ணிக்கையில் அடங்காத கூட்டம். அவ்வளவு பேர் வெள்ளை அங்கிகளை தரித்து கொள்ளுகிறாங்க, கைகளில் குருத்தோலையை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று இவங்களும் என்று என்ன சொல்கிறாங்க, அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள், வெளிப்படுத்தல் 7:10-17 அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள் ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமேன். அப்போது 144,000 பேர் மட்டுமல்ல, எண்ணிக்கையில் அடங்காததும் வெள்ளை அங்கி தரித்திருக்கிறதுமான ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அங்கே இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறாங்க,
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு நின்று இந்த பாட்டை பாடுகிறாங்க. அவரை துதிக்கிறாங்க. அவருக்கு கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது யோவான் கேட்குறாரு பக்கத்தில் இருக்கிற தூதனை பார்த்து, இவங்க யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. அப்போ பரிசுத்தவான்களுக்குரிய ஒரு அடையாளம் என்ன? உபத்திரவம். அப்போது உபத்திரவத்தின் மூலமாகத்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அந்த உபத்திரவம் என்ன செய்யுது? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இவர்களுடைய என்ன செய்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் இவர்கள் தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெண்மையாக்கினவர்கள். அப்போ கரையுள்ள அங்கி தான் இவர்களுக்கு முன்பு இருந்தது. அது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டது என்று சொல்லி, அது மட்டுமல்ல, இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? முன்பு வாசித்த வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் என்று சொல்லி வரிசையாக வாசித்தோம் இல்லையா? அதையெல்லாம் நான் இங்கே இந்த புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கிறேன். இந்த பரிசுத்தவான்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த என்னென்ன குணாதிசயங்கள், காரண காரியங்கள் இருக்குதுங்கிறத இங்கே எழுதியிருக்கிறேன். நம்ம அதை ஒரு தடவை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். பாருங்கள், இவங்க யார் என்று சொல்கிறாங்க. வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள், தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போது இது எதை குறிக்குது? இப்போ நீங்களும் நானும் மனம் திரும்புவதற்கு முன்பு நம்ம கரைப்பட்டவர்களாக இருந்தோம். இப்போது ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை கழுவுகிறது. நம்மை பாவங்களற கழுவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பை தான் இது காண்பிக்குது. அப்போது ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நம் பாவங்களற கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதனாலே சத்ருவின் அதிகாரம், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறோம். சரி, அடுத்தது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்று சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ இதுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அடல்ட்ரி அண்ட் ஃபோர்னிகேஷன், விபச்சாரம், வேசித்தனம், இவைகள் செய்யாதவர்கள், இவைகளாலே தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள். அப்போது ரட்சிக்கப்பட்ட பின்பு, when we are saved, are we able to hold on to the purity? தேவன் கொடுத்த அந்த வெள்ளை அங்கியை நம்ம கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று பார்க்கிறோம். என்ன இப்படிப்பட்ட காரியம் பரிசுத்தவான்களுக்கும் ஆபத்தாக இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம் இன்று திரளாக பெருகி இருக்கிறது. சத்துரு இதன் மூலமாக அநேகரை என்ன செய்கிறான்? தன்னுடைய வலைக்குள் வீழ்த்தி விடுகிறான். ஸோ அவன் என்ன செய்கிறான்? அவங்களுக்கு எவ்வளோ வசனம் தெரியுன்றதை அவன் பார்க்கறது இல்லை. வசனத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோம் என்பது தான் வித்தியாசத்தை கொண்டு வருது. வசனத்துக்கு நடுங்குறவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கரைப்படுத்தி கொள்ள மாட்டோம். யோசேப்பை போல, மற்ற பரிசுத்தவான்களைப் போல நம்ம என்ன செய்வோம்? எல்லா நேரத்திலையும் நம்ம உண்மையும் உத்தவமாக இருக்க முடியும். ஸோ ரெண்டாவது டெஃபினிஷன், ஸ்திரீகளாலே தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் என்பது. அடுத்தது என்ன? கற்புள்ளவர்கள், வெர்ஜின்ஸ் என்று டெஃபினிஷன் பார்க்குறோம். வெர்ஜின்ஸ்ன்றது எதை காண்பிக்குது? நம்ம பவுல் சொல்கிறாரு, நான் உங்களை கிறிஸ்துவுக்கென்று உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக ஒரே கணவனுக்கு வாக்கப்பட்ட ஒரு மனைவியைப் போல நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? we are going to have one husband spiritually, which is our Lord Jesus Christ. அப்போது அநேக தேவர்கள் எனக்கு இல்லை, எனக்கு ஒரே தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது உலகத்தாருடைய வழிபாட்டில் வரக்கூடிய தேவர்கள் எனப்படக்கூடிய அநேகர் இல்லை. இயேசு கிறிஸ்துவே என் தேவன். அது மட்டுமல்ல, வேறு பணத்தையோ புகழையோ வேறு எதையோ நான் ஆராதிக்க மாட்டேன். என் ஆராதனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என்று சொல்லி. ஸோ இதுதான் கற்பாக தேவன் பார்க்கிறார். we have to stay as virgins till the very end என்று சொல்லி. அடுத்தது, வாயிலே கபடம் காணப்படவில்லை. கபடம் என்பதற்கு இங்கிலீஷில் கைல் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னென்னா டிசீட், நாவினாலே வஞ்சகம் பேசுதல், மற்றவர்களை கவிழ்த்து போடக்கூடிய அளவில் பேசக்கூடிய வார்த்தைகள்,
இது இந்த கபட்டு வார்த்தைகளை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கபடு இந்த பரிசுத்தவான்களுடைய வாயிலே காணப்படவில்லை. அப்போ யதார்த்தமாக பேசுகிறவர்களாக, சத்தியத்தை பேசுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது இந்த கபடு நம்ம இடத்துல இருக்காது என்று பார்க்கிறோம். அடுத்தது, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ we are pure before the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருத்தல் என்பது என்ன? பிரத்தியாருடைய பார்வைக்கு அல்ல. ஏன்னா பார்வைக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும், மற்றவருடைய பார்வையில் நீதிமான்களாக காணப்படவும் முடியும். அது ரொம்பவும் எளிதான காரியம். ஆனால் சிங்காசனத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நம்ம இருதயத்தை நிச்சயிக்கிறோம். பார்த்தீங்களா, எனக்குள்ளே டிசிட் இல்லை என்று சொல்லி. இதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது பரிசுத்தவான்களுக்கு. அப்போது இன் பப்ளிக் லைஃப், இன் சீக்ரசி, தனிமையில் யாரும் காணாத பொழுதும் நம்ம இந்த உத்தமத்தில் இருப்பது தான் இந்த காரியம். அடுத்தது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே தான் என்னுடைய சீஷனும் கூட இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ அவரை ஃபாலோ பண்ணி போகிறது அப்படிங்கிறது என்னென்னா இடுக்கமான ஒரு பாதை, உலகத்தாரின் பாதை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவற்றை ஃபாலோ பண்ணி நீங்களும் நானும் நடக்கிறோம். அதுக்கு என்ன? அவருடைய வார்த்தைகளில் அவர் சொன்ன உபதேசங்களை கை கொண்டு நடத்தல். பகைக்கிறவர்களை அன்பு கூறுதல், சபிக்கிறவர்களுக்கு ஆசி கூறுதல் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன உபதேசங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம்? கை கொள்ளுகிறவர்களா, அவருடைய வழிகளில் நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும் என்பது. அடுத்தது, மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். those will be the first fruits. தேவனுக்கென்று முதல் பலன்னா என்ன? விளைச்சலில் வரக்கூடிய கனிகள் அல்லது காய்கறிகள், ஏதோ ஒன்றை முதலாவது கொண்டு வந்து தேவனுக்கு படைக்கிறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அது மாதிரி இந்த உலகத்தாரிலிருந்து தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸாக தெரிந்து கொள்கிறார். இந்த பரிசுத்தவான்களுக்கு தான் அந்த ஸ்லாக்கியம் இருக்குது. அப்புறம் இவர்கள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் விசுவாசத்தினாலே நற்கிரியைகள் செய்தவர்கள். ஏன்னா இவர்கள் போகும்போது போட்டிருக்கு, அவருடைய கிரியையும் அவர்களோடு கூட போகுது என்று சொல்லி. அப்போது பூமியில் நம்ம செய்யக்கூடிய மற்ற காரியங்கள், மற்ற பிரயாசங்கள் நம்ம கூட வருவதில்லை. ராஜ்யத்துக்கென்று நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடக்கூடியவர்கள், அவங்களுக்கு என்ன செய்யும்? அந்த பலன் நம்மோடு கூட வரும் என்று தான். அப்போ இதுதான் இந்த பரிசுத்தவான்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் யார்? இந்த பரிசுத்தவான்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன் இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம காண முடிகிறது. சரி, இவ்வாறு பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குது என்று சொல்லி அங்கே எழுதியிருக்குது. பார்த்திங்கன்னா, இனி அவர்கள் பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அப்போ பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மகா பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? த பேசிக் நீட்ஸ். நம்ம பூமியில் இருக்கும்போது மாம்சத்தில் நமக்கு எசென்ஷியலாக பசி வருது, தாகம் வருது இல்லைங்களா? அடுத்தது என்ன? நம்ம தங்கி இருக்கிறதுக்கு ஒரு வீடு அவசியம் வேணும், உண்ண உடை, இருக்க இடம்னு சொல்லுவாங்க. இதுதான் அடிப்படை தேவைகள். இந்த ரெண்டுமே அங்கே நமக்கு தேவைப்படுவதில்லை. தேவன் அதை நமக்கு கொடுக்குறாரு பாருங்கள். பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. அது மட்டுமல்ல, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதில்லை. ஸோ ஷெல்டரும் அங்கே தேவையில்லை. அது மட்டுமல்ல, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறாரு? நம்மளை மேய்க்கிறாரு, ஜீவன் ஊற்றண்டைக்கு நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். ஸோ இது எதை காண்பிக்குதுன்னா, we will be satisfied. ஸோ உண்ண உடை, இருக்க இடம் என்பது அடிப்படை தேவைகள். அது மாத்திரம் அல்ல, நமக்கு என்ன தேவைப்படுகிறது? நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல்,
ஒரு சந்தோஷம். இதையும் என்ன செய்கிறாரு, ஒரு இருதயத்தில், அதாவது ஜீவ ஊற்றண்டைக்கு நடத்தி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறாரு, அதை நமக்கு தருகிறார் என்று சொல்லி நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்று போட்டிருக்குது. விச் ஷோஸ் தேவனால் வரக்கூடிய ஆறுதலும் தேர்தலும் என்று சொல்லி. ஸோ அப்போ பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் நியமித்திருக்கிறாரு. அதே நேரத்தில் உலகத்தாராய் இந்த பாபிலோன் வேசியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய நித்திய நியாய தீர்ப்பு குறித்தும் போட்டிருக்கு. அவர்கள் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி போட்டிருக்கு. பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும்னு போட்டிருக்கு. அப்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய காலங்களில் உபத்திரவம் இருக்குது. அது மாத்திரமல்ல, வழி விலகுதலுக்கான பலவிதமான சூழ்நிலைகள் வருது. ஆனால் இவைகளிலெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம பரிசுத்த இந்த வஸ்திரத்தை காத்து கொண்டு தேவனுடைய வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுக்குள் இவ்வாறு நம்முடைய பிரயாசத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும் என்பது தான். அப்போது இந்த வார்த்தை நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்குது. ஆமேன்.